அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். மாறுகிருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினைந்த அற்புகளை எம்மிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ, நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. தலைவ, நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு இசைந்தேன். உண்பனே நெனினும் உடுப்பனே நெனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே. நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று நாம் பௌர்ணமி தினத்துக்கு கொண்டாடக்கூடிய வேள்வியை இன்றைக்கு கொண்டாடுறோம். பௌர்ணமி திருக்கார்த்திகை அப்படிங்கக்கூடிய திருத்தினத்தில் வந்ததுனால வழக்கமாக அன்பர்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் விளக்கேற்ற வேண்டியதற்கு இது ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால அவங்க வீட்லேயும் விளக்கேற்றிட்டு இங்கேயும் வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்களுக்கு நேரம் பொழுது அமையலை. அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். நான் காசி யாத்திரைக்கு நிறைய நீங்கள் பணமெல்லாம் செலவு பண்ணீங்க. அதை உத்தேசம் பண்ணி நான் யாகத்தை கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தே கண்டு கழியுங்கள் மக்களே அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் அம்மா எங்களை வராதன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு பொருளாதாரம் உடல்நிலை நேராக இருக்கிற பட்சத்தில் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போதுனாலும் நீங்கள் தவச்சாலைக்கு வரலாங்கன்னு ஒரு தாய் பிள்ளைங்களை அவங்க வீட்டுக்கு வராதன்னு சொல்லவே மாட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அம்மா எந்த உணர்வில் சொன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வேல்மாறல் அப்படின்னு ஒரு யாகம் நம்ம நடத்திட்டே இருக்கோம். ஏறத்தாழ வழக்கமாக வீட்டில் வச்சு அருட்பெருஞ்சோதி அகவல் சொல்லி தான் நான் யாகம் ஏற்றுவேன். இப்போ நாட்டினுடைய நிலைமையும் மக்களுடைய நிலைமையும் கொஞ்சம் சீனித்து இருக்குது. அதாவது சீனித்துன்னா கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்குது. எதனால் அப்படின்னா அண்டை அயலார்கள் பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுடைய தாக்கம் நம் நாட்டுக்கு அதிகமாக உள்ளது. அதுவும் தவிர மக்கள்கிட்டையும் இந்த ஒத்து போகிற மனநிலை ரொம்ப குறைஞ்சி போச்சு. நாட்டு நிலைமை இப்படின்னா மக்கள் நிலைமை கணவன் மனைவியோடு ஒத்து போக மாட்டாங்க, மனைவி கணவனோடு ஒத்து போக மாட்டாங்க, ரெண்டு பேரும் பிள்ளைங்களோடு ஒத்து போக மாட்டாங்க. இப்படியான ஒரு குடும்ப சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. நாட்டு சூழ்நிலை தான் அப்படின்னா குடும்ப சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லா பரிகாரமும் இறை மந்திரத்திலே நம்ம கழிச்சுக்கலாம். திரும்ப எங்கேயோ போய் எப்படியோ யாரையோ நம்பி உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வேல்மாறல் அப்படிங்கக்கூடிய இந்த மந்திரத்தை துணை கொண்டேன். அதில் ஒன்றும் பிடிமானமாக நான் நினச்சி அதுக்கு பொருள் கூறவோ இது செய்யவோ இல்லை. ஆனால் திருவண்ணாமலையிலேருந்து கொஞ்சம் அன்பர்கள் இங்கே வந்திருந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் நாங்கள் போனோம். அப்போ கொஞ்சம் பேர் ஒரு சாது அவர் எங்களை கூப்பிட்டாரு. கடைநல்லூர் போயிருக்கீங்களான்னு கேட்டார். நாங்கள் தெரியாது அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் என்னையே சொல்லி பெயர் அவருக்கு தெரியலை. ஒயிட் சேரி எல்லாருக்கும் அடையாளமாக காணப்பட்டிருக்கு. இங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க வேல்மாறலுடைய மகிமையும் அந்த வேலாயுதம் அதனுடைய பெருமையும் அப்புறம் வேல்மாறலுக்கான ஒரு யந்திரம் இருக்குது, அதுவும் அவங்க மூலமாக உலகுக்கு உபகரிப்பதாக அண்ணாமலையார் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை பெருசாக நினைக்கல. குழந்தைங்களாம் அவங்களுக்கு வேல்மாறல் வேலு யந்திரம் வேல்மாறலுடைய பிடிஎஃப் நம்ம கொஞ்சம் யாகத்துக்காண்டி எடுத்து வச்சுருந்தது, அது இருந்தது. நான் அவங்களுக்கு அதை கொடுத்தேன். அப்போ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து என்ன காரணமோ ஒரு 3 வேள்வியோ 5 வேள்வியோ வேல்மாறல் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். தொடர்ந்து அதே வேள்வி வைக்கிற மாதிரி சூழ்நிலை. அப்போ அந்த சாது அண்ணாமலையார் சொன்னார் அப்படின்னு சொன்னதை நான் சத்திய வாக்காக இருக்கேன். ஏன்னா சொல்லும் பொருளும்
என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளையாமலை பூங்கொடியே அப்படிங்கிறார். சொல்லும் பொருளும் ஒன்றா இருக்கணுங்கன்னு. சொல் வேற, பொருள் வேற, செயல் வேறன்னு இருக்கக்கூடாது. அதனால் நான் அவங்க சொல்லும்போது அதை பெருசாக நினைக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலை அது இன்னொரு வரைக்கும் அகவலுக்கு அது போகலை. ஏறத்தாழ 20-30 ஆண்டுகளாக அகவல் பாராயணம் பண்ணியே வேள்வி நடத்திட்டு இருந்திருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் வேல்மாறலுக்கு மாறினோம். அது 1-2 ஆண்டுகளாக அது அப்படியே தான் போயிட்டுருக்கு. அது இன்றைய நிலைமையில், நாடு இருக்கிற சூழ்நிலையில், நாம் இருக்கிற சூழ்நிலை 2 பேருக்கும் பொது தான். நம்ம தனி மனிதர்கள் எல்லாருமா சேர்ந்து, ஒவ்வொரு தனி மனிதரும் சேர்ந்து தான் ஒரு நாடு. நாட்டுக்காக வேண்டி தான் நம்ம நாடு நலம் பெற்றால் நாமும் நலம் பெறும். இது என் மனசுக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்கள நான் மனிதராக பார்க்குறதில்ல, ஒரு குருவாக பார்ப்பேன். அவருடைய ஒழுக்கம் நற்பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த வகையில் பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக வேண்டி அவருக்கு ஒரு நர்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா மருத்துவ பரிசோதனை முடிஞ்சு இப்போ நம்ம அட்டெண்டர்னு சொல்கிறோம்ல, அவங்கள கவனிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் இல்லை, அது மாதிரி கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா 1 வாரம் 10 நாள் நல்லா அவங்கள கவனிச்சிருக்கிறாங்க. அப்புறம் 10 நாள் கழித்த பிறகு நான் உங்களுக்கு எண்ணெய் நெய் விடுறேன், உங்களுக்கு தண்ணி அப்படி வச்சு தரேன் இப்படி வச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொண்ணே, என் உடல் எந்த பெண்ணுடைய திருமேனியும் தீண்டக்கூடாதுன்னு நான் ஒரு நோன்பு இருந்திருக்கிறேன், நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ என்னை காதலிக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட என்ன விஷயம் உன்னை கவர்ந்தது? உங்களுடைய மீசை, உங்களுடைய தலைமுடி, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் எல்லாமே எனக்கு கவர்ந்ததுன்னு அவங்க எப்போவுமே காதல்ங்கிறது ஆன்மார்த்த காதல் அப்படின்னா அது வேற. அது கவிஞர் கண்ணதாசன் சொல்வார், இது ஆத்மாவின் ராகமா சரீரத்தின் தாளமா அப்படிம்பார். காதல்ங்கிறது இப்போ நான் பார்க்குற அளவில் சரீரத்தின் தாளமாக தான் இருக்குது, ஆத்மாவின் ராகமாகலாம் இல்லை. அப்போ அவர் அப்படி கேட்ட உடனே காலையில் அவர் மொட்டை அடித்து காவி கட்டிட்டார். எனக்கு அவருடைய அந்த பண்பு எனக்கு ஒரு நாள் முழுதும் அழுதுருக்கேன் குழந்தைங்கள, மறுநாள் அழுதுருக்கிறேன், 3ஆவது நாள் அழுதுருக்கிறேன். அப்புறம் அம்மா தயவுசெய்து நான் மன்னிச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லலை, உங்கள் சர்வீஸ் எனக்கு போதும், நீங்களாம் நிற்கலைன்னா நான் வேறு ஊருக்கு மாறி போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒழுக்கங்கிறது அந்த அளவுக்கு ஒரு மனிதன்கிட்ட இருக்கணும். அவன் தான் நாட்டு தலைவனாகவும் இருக்கணும். ஒரு மாலா போயிட்டா ஒரு காலாவும் போயிட்டா தோலா போயிட்டா எவ்வளோ, அவங்களுக்கு கீழே இப்போ நம்ம இருக்கிறோம். நம்மள்கிட்ட என்ன ஒழுக்கத்தை நம்ம பிள்ளைகிட்ட எதிர்பார்க்க முடியும்? இவங்களுடைய நம்ம வரிப்பணத்தையே வாங்கி கொடுத்தாலும் தலைமை அப்படி இருந்துச்சுன்னா நாம் எப்படி ஐயா வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு ஒரே நிவாரணம் வேல்மாறல் தான். வேல்மாறல் எப்போது எப்படி பாடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். வேல்மாறல் வேல் வகுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு நூலை நிறையா இவர் எழுதியிருக்கிறாரு. மயில் வகுப்பு, வேல் வகுப்பு, இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதில் வேல் வகுப்பு என்பது ஒரு பகுதி. அது மணி, மந்திர, ஔஷதம் அப்படின்னு 3 கொண்டது. இப்போ வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, மணி அறியேன், மருந்தறியேன், மந்திரம் ஒன்றறியேன். அப்போ அறியேன் அப்படின்னு சொல்லும்போது அதை அறிஞ்சிருக்கணும், அதுதான் முறை. அறியேன் அறியேன் அறியேங்கிறாரு. அப்போ நான் மணி அறிஞ்சிருக்கணும், மருந்து அறிஞ்சிருக்கணும், மந்திரம் அறிஞ்சிருக்கணும். அதுதான் வாழ்க்கை நெறி அறிவதற்கு ஒரு துணை. அப்போ இருந்த திசை சொல அறியேன் அப்படின்னு சொல்கிறார். நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது, கடைநல்லூரில் இருக்கிறேன், தவச்சாலையில் இருக்கிறேன் அப்படி இல்லை. என்னுடைய வாசி எங்கே நிலை பெற்று நிற்கின்றது, நான் எதை நோக்கிய பயணப்பாடாக போகிறேன், எத்தனை பிறவிகளில் இருந்து நான் இதை போய்கிட்டு இருக்கிறேன். இது மாதிரியெல்லாம் உங்களை சிந்திக்க வைக்கணும் குழந்தைங்களா, நீங்கள் சிந்திக்கவும் செய்யணும். அதனால் நான் இந்த பாடல்கள் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இவர் அருணகிரிநாதர் வேல் வகுப்பு எழுதியிருக்கிறாரு. அந்த வேல் வகுப்பு எப்படி எழுதினாரு அப்படின்னு
ஒரு பதிவு இருக்குது. எப்படி எழுதினார்னா, முருகக்கடவுள் அருணகிரிநாதரை ஆட்கொண்டார். அருணகிரிநாதர் மேலே தவறுதலான பல பதிவுகள் இருக்குது. நீங்கள் யாரும் அதை நம்ப வேண்டாம் குழந்தைங்களா. அவர் ஒரு அருளாளர் பெருந்தகை அப்படின்னு நம்புங்க. அப்புறம் வந்து அவரும் நம்ம மாதிரி ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர் தான். தன்னுடைய சுய முயற்சியினாலும் தன்னுடைய இடைவிடாத பயிற்சியினாலும் இறைவனை தன் வசமாக தன் உடலுக்குள்ளே ஏற்றுக்கொண்டவர். அந்த அளவுக்கு நீங்கள் அவரை பாருங்கள். எல்லாரையும் அவதார புருஷர்கள் நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது முயற்சி என்னால் செய்ய முடியலை, ஏன்னா சோம்பல், ஏன்னா தூக்கம், ஏன்னா மாயை, என்னால் செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கும்போது, எப்பா அருணகிரிநாதர் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறாரு, அப்பர் எவ்வளோ பிரயாசம். அவங்களாம் அருளாள பெருமக்கள், அப்படியே நம்ம கடந்துடணும். ஏன்னா அதை தூக்கி சுமந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் செஞ்சுருக்காங்களே நான் செய்யலையே, அவங்களாம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு மன உளைச்சல்? தேவையில்லாத மன உளைச்சல். தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களாம்மா? இதெல்லாம் மன உளைச்சல் தானே. அவங்க செஞ்சுருக்காங்க நான் செய்யலையே, அவங்க செஞ்சுருக்காங்க நான் செய்யலைன்னா எதுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்? நீ யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காதான்னு வேற சொல்கிறீங்க. நீங்கள் அப்போ எதுக்கு ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு கொண்டு வந்துடும். லாஜிக் பேசுகிறதுல என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல குழந்தைங்கள. நம்ம பிள்ளைங்களை பார்க்கும்போது அறிவு வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அது உணர்வோடு கூடிய அறிவு வளர்ச்சியாக இருக்கணும் குழந்தைங்களா. இப்படி இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவர் வந்து அருணகிரிநாதர் வந்து முருகக்கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. முருகக்கடவுள்கிட்ட அவர் கேட்குறாரு, அப்பா எனக்கு ஏதேனும் நீ ஒரு அருட்கருணை பண்ணு அப்படி. செம்மான் மகளை திருடும் திருடன். இறைவன் வந்து அவருக்கு ஒரு அருட்கருணை பண்ணணும். எப்போவுமே குழந்தைங்களா இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகணும் அப்படின்னா அவன் நம்ம பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி தோன்றும் துணையாகவும் அவன் காட்சி கொடுப்பான், தோன்றா துணையாகவும் காட்சி கொடுப்பான், கனவுல காட்சி கொடுப்பான், யாரோ ஒரு வழிப்போக்கன் மூலமாக கூட அது மாதிரி கூட அவன் காட்சி கொடுப்பான். அவன் எந்த உருவத்தில் காட்சி கொடுப்பான்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரே ஆளுக்கு பல உருவத்தில் காட்சி கொடுத்துருக்குறான் நம்ம மணிவாசக பெருந்தகைக்கு. அவரே சொல்கிறார், காட்டகத்தில் வேடன், கடலில் வளைவாகன், நாட்டகத்தில் பறிப்பாக, பாதுமாதோடும் கூடியவர், அந்தணனாய் வந்து ஆண்டு கொண்டார், என்னென்னவோ சொல்கிறார் கண்ணு. அப்போ ஒரு ஜீவனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்தணனாக வந்து ஆண்டு கொண்டான், குருபரன் ஆகி ஆண்டு கொண்டான், சிவன் அவன் என் சிந்தையில் நின்று ஆண்டு கொண்டான். இப்படி பலதரப்பட்ட முறையில் ஆண்டு கொள்வான். ஒவ்வொரு நொடியும் அவனுடைய ஆளுமை நம்ம பேரில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போது அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்க்கணும். ஏமா நாங்களும் தான் திருவாசகம் முற்றுவதல் பண்ணுதோம், நாங்களும் தான் இதை பண்ணுதோம், நீங்களும் தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கட்டாயம் காட்சி தருவான். எப்படி பண்ணணும்? நீங்கள் உங்கள் வேலையை யாருமே வந்து உங்கள் வேலையை விட்டுட்டு போங்க, உங்களுக்கு வேலை வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை கண்ணு. வேலையை வச்சுக்கோங்க, பொண்டாட்டியை வச்சுக்கோங்க, பிள்ளைங்களே வச்சுக்கோங்க. எல்லாருடைய கடமையும் கழிச்சாதான் உங்களுக்கு விடுதலை கண்ணு. அதில் நீங்கள் தீர்மானமாக இருங்க. எல்லார் கடமையும் கழிச்சாதான் விடுதலை. இப்போ நீங்கள் கடமையை கழிக்காமல் நான் வந்து இதை ஏதோ ஒன்று பிடிக்கிறதுக்கு இதை ஸ்கிப் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியது வந்துடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாரையும் நம்ம வந்து ஏமா அதுக்காக வேண்டி எல்லாரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியுமாம்மா? முடிஞ்ச அளவுக்கு செய்வோமே. கொல்லா நெறியே குருவர் நெறியன பல்கால் எனக்கு பகர். ஒவ்வொரு நேரமும் இறைவன் சொல்லிகிட்டே இருக்கான், பல்கால் எனக்கு பகர்ந்தம். இப்போ கொல்லுதல்னா ஒரு உயிர்கொலை மட்டும் இல்லை தங்கம். கொல்லா நெறியே இதுதான் குருவர்களை பெறுவதற்கான நெறி. எது? ஒருத்தரை வெடுக்குன்னு சொல்லாதப்பா, ஒருத்தருடைய செயலில் குற்றம் கண்டுபிடிக்காதப்பா. ஏதோ அந்த உயிர் எதுக்கு பிறந்து அதை அனுபவிச்சுட்டு போட்டுப்பா. அவன் சொல்லிகிட்டே இருக்கான் இறைவன். நமக்கெல்லாம் வந்து ஒரு வரி எடுத்து கொடுக்குறான், ஒரு சொல் சொல்கிறான். அவருக்கு சொல்லியிருக்கிறான். அவருடைய எனக்கு அருளே நம் இயல், அருளே நம் இயல்பாம் என்ற சிவமே சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவர் சிவத்தில் சொல்கிறாரு, அன்புல சொல்கிறாரு, இன்புல சொல்கிறாரு, தாயா சொல்கிறாரு, தந்தையா சொல்கிறாரு. அத்தனை உபதேசம் வள்ளல் பெருமானாருக்கு சொல்லியிருக்கிறார் கண்ணு. அப்போ அவருடைய வழி நின்று நாம் வந்து இந்த இயக்கம் இயங்குகிறோம். இப்போ நாட்டு நிலைமைக்கும் மக்களும் வந்து பலதரப்பட்ட முறையில் அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் வள்ளல் பெருமானார் வந்து உருவ வழிபாட்டையும் அவர் அருவத்திருமேனியில் அதுவும் ஒளித்திருமேனியில் தானே இருந்தாங்க. முருகனுடைய ஒளியை அறியும் ஒளியறிவை நல்காய் அப்படின்னு கேட்குறார். ஒளியை அறியும் ஒளியறிவு,
இந்த அறிவு கொண்டு ஒளியை அறிய முடியாது தங்கங்களா. நம்ம வச்சிருக்க அறிவு இருக்குது பாருங்கள், ஒரு ரொம்ப லீஸ்ட் அறிவு. இப்போ ஒரு கொசு மூளை கூட நமக்கு அறிவில்லை, சிதல் புதல் அளவுக்கு கூட நமக்கு அறிவில்லை. அறிவு ஒளியை அறியும் அறிவு தனியாக இருக்குது, அதை பெறுவதற்கான படித்தரங்கள் தனியாக இருக்குது. அதை வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, நீங்கள் ஜீவ ஒழுக்கம் கடைப்பிடிங்க, அதுக்கு முன்னால் இந்திரிய ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. இந்திரிய ஒழுக்கம்னா என்ன, ஒரு லிஸ்ட் அவுட் போடுறார். கரண ஒழுக்கம்னா என்ன, ஒரு லிஸ்ட் அவுட் போடுறார். ஜீவ ஒழுக்கம்னா என்ன, அதுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் போடுறார். இதை மூணையும் கடைப்பிடிச்சிங்கன்னா ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம்னு என்ன, எங்கும் நிறை பரம்பொருளை எங்கும் நிறைந்த வண்ணமே நாம் உணரலாம், தனியாக ஒரு உருவமாக இல்லை. அது ஒளித்திருமேனி உங்கள் ஆன்மஸ்வரூபமாக உணரலாம், இவங்க ஆன்மஸ்வரூபமாக உணரலாம், இவங்க ஆன்மஸ்வரூபம், எல்லார் ஆன்மஸ்வரூபத்திலும் உணரக்கூடிய ஒரு ஒரு ஒளித்திருமேனி அது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக இவர் அருணகிரிநாதரை ஆட்கொண்டார். முருகக்கடவுள், முருகன் யார் அப்படின்னா சதாசிவ திருமேனியில் உண்டான ஐமுகக் கடவுள். ஒளிமுகமான ஒரு உருவம் இருக்கிறாரு. அந்த ஒளிமுகமான உருவத்தை கச்சிப்ப சிவாச்சாரியார் சொல்லார், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு. அருணகிரிநாதரை ஆட்கொண்ட இறைவன் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு ஆட்கொண்டது. எதுக்கு, ஜோதி சொரூபத்தை உலகத்தில் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்படி வந்தவர் அருணகிரிநாதர் அந்த ஜோதி பிளம்பை இறை வடிவத்தில் காணணும்னு அவர் ஆசைப்பட்டார். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தார். இருந்தபோது இறைவன் என்ன சொன்னான், சும்மா இருடா போடா அப்படின்னு சொன்னான். நீ போய் கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு வா தங்கம் போடா அப்படின்னு சொன்னான். இவர் போய் சும்மா இருக்கிறார். சும்மா இருக்காருன்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டோம், ஒரு வேலையும் செய்யாமல் அப்படி ஒரு இடத்துல போய் இருந்துக்கணும். ஆனால் சாப்பாட்டு வேலையை மட்டும் செஞ்சுருவோம், காஃபி வேலையை செஞ்சுருவோம், ஸ்நாக்ஸ் வேலையை செஞ்சுருவோம். சும்மா இருனா, சும்மா இருக்க சொன்னாங்க, அதனால் நான் வாயே பேச மாட்டேன், நான் காஃபி குடிப்பேன், சாப்பிடுவேன், சும்மா இருப்பேன் அப்படி. இவர் போனார், போய் ஒரு இடத்துல போய் உட்காந்தாரா. உட்காந்தா சும்மா இருந்தானே அவர் சொன்னார், அரை நிமிட நேரம் மட்டிலுமாவது நினது சரண கமலாலயத்தை துதிக்க இயலாத மூடன் மட்டி சடன். கேவலம், இவ்வளவுமா நான் ஒரு அரை நிமிஷம் எனக்கு மனம் ஒடுங்காத. அவர் சும்மா இருந்துட்டாரு. நான் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து பார்த்தேன், சட கசட மூட மட்டி. யாராவது நம்மளை நாம இப்படி சொல்லியிருக்கோமா குழந்தைங்களா? கொஞ்ச நேரம் நம்ம இருந்து பார்த்தா தானே தெரியும் நம்ம வண்டவாளம். நம்ம இருக்கலை, அவர் இருந்து பார்த்துட்டார். நான் போய் ஒரு இடத்துல போய் இருந்தேன்னா இது கட்டுப்படவே இல்லை, ஓடிச்சு. ஏயா நீ சும்மா இருன்னு ஓம்போக்கில் சொல்லிட்டு போயிட்ட. எனக்கு இது உன்னுடைய சரண கமலாலயத்தில் அரை நிமிட போதாவது தியானிக்க அறிவில்லாத மூடன் சடன் மட்டி என்னென்னமோ சொல்லி திட்டுறாரு. அப்போ என்னப்பா செய்யணும், அதுக்கு அடுத்த கட்டம் என்னச்சு, சரி நான் உனக்கு சும்மா இருக்க சொல்கிறேன்டா, நானே உனக்கு அனுக்கிரகம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஓங்காரம் அப்படிங்கக்கூடியதை அருணகிரிநாதருக்கு உபதேசித்தார். முருகக்கடவுள் ஓங்காரத்தை 3 பேருக்கு தான் உபதேசிச்சிருக்கிறாரு. 1 சிவம், 2 அகஸ்தியர், 3 அருணகிரிநாதர். இவ்வளோ 3 பேருக்கு தான் உபதேசிச்சிருக்கிறார், மீதி பேருக்கு உபதேசிக்க. இவர் ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காந்துட்டார். உட்காந்தா இவர் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறாரு, சே நான் அரை நிமிடம் நேரம் மட்டும் என் மனம் அடங்கலைன்னு சொன்னேனே, மூடன் மட்டி அப்படி இப்படி என்னை திட்டினேன், இல்லை என் மனம் அடங்கியிருக்கு அப்படின்னு அடங்கினார். அப்போ வியந்து இறைவனை பார்க்குறார். பெம்மான் முருகன் பிறவான் இரவான், என்னை ஆட்கொண்ட தலைவன் எப்படிப்பட்டவன், பெம்மான். பெம்மான்னா தாயும் தந்தையும் ஆனவன் அப்படின்னா பெம்மான். பெம்மான் என் தாயும் தந்தையும் ஆனவன், அவன் பிறவான் இரவான், அவனுக்கு அவன் எல்லாம் கடந்தவன், பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லற போடா போய் சும்மா இருடான்னு சொன்னான். அப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, அம்மா பொருளாவது அறிந்தில்லை. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அவர் பாட்டில் கண்ணை மூடிட்டு இருந்துட்டார். இவர் பாட்டில் கண்ணை மூடிட்டு இருந்தா எப்படி காரியம் ஆகும்? இறைவன் இங்கே வாடா, உன் பாட்டில் கண்ணை மூடிட்டு இருக்கா, உனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தேன். உலக உயிர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு
வள்ளல் பெருமானார் அப்படி தான் இறைவன்கிட்ட கேட்குறார். உலகுயிர் திரளலாம் ஒளிநெறி பெற்றிடவே இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்யணும் அப்படின்னு கேட்டார். இவர் இவருக்கு கொடுத்துட்டார், வள்ளல் பெருமானாருக்கு முருகன் கொடுத்துட்டார். அப்போ மீண்டும் போய் அவர் அழுதுகிட்டு இருக்கிறார். ஏன்டா இப்போ தானே வந்த, நீ ஒளிநிலை பெறணும்னு கேட்ட, கொடுத்துட்டேன்ல. பின்ன யான் பெற்ற பேரு இவ்வுலகியலார் பெறல் வேண்டும். நான் எனக்கா கேட்டேன், எனக்கு எப்படினாலும் நீ தூக்கி விட்டுருவேன். நான் அறியா காலத்தே என்னை தான் அறிவித்தான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். நான் என்னை அறியாத போதே அவன் என்னை ஆட்கொண்டானே, எனக்கு நல்லா தெரியும். யான் அறியா காலத்தே என்னை தான் அறிவித்தான். அப்புறம் நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன்? நான் கவலைப்படலை. அப்புறம் என்னடா, உலகுயிர் திரளலாம் ஒளிநெறி பெற்றிட, எல்லாரும் பெறணும். நான் பெற்றால் போதாது, நான் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும், அதுதான் நான் வேண்டுதேன். அப்படியா? இது மாதிரி கேட்ட பிள்ளைங்க நான் எங்கேயுமே பார்க்கல தங்கம். அவன் இப்போ உயிர்கள் தான் மட்டும் விடுதலை பெறுவதற்கான பயிற்சி முயற்சி உடைய உயிர்கள் உண்டு. தான் மட்டும் விடுதலை பெறுவதற்கு தன் குடும்பத்தை அப்படியே காப்பாற்றிக்கிட்டு அப்படி ஒரு பிரிவினர் உண்டு. நம்ம மட்டும் இல்லாமல் அவங்களையும் சேர்த்து கடைத்தேறக்கூடிய பிள்ளைங்க உண்டு. அப்போ இது 1வது கேட்டகரி. அப்புறம் அது 2வது கேட்டு 3வது, அந்த தெருவில் உண்டான மக்களை மட்டும் என்னால் கடை தேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு. அப்புறம் அந்த ஊர் மக்களை மட்டும் காப்பாற்ற முடியும். அப்புறம் உலகுயிர் திரளலாம். திரள்னா அதல் சிதல் எல்லாமே, கொசுலேருந்து எல்லாமே, அத்தனை பேரும் ஒளிநெறி பெற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியது நீ தாண்டா கேட்டிருக்க அப்படின்னு வள்ளல் பெருமானார் பார்த்து அந்த ஒளித்திருமேனி கூறியது. அப்போ அது மாதிரி நான் உன்னை இதுக்கா பச்சேன். எல்லா அருளாளர்களும் அவங்க குருநாதர் சொல்லியிருக்கிறார். விவேகானந்தர் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொட்டார். தொட்ட உடனேமே அவர் ஒரு மோன பரவச நிலைக்கு போயிட்டார். அந்த பரவச நிலைக்கு போனது அவரே சொல்கிறாரு. அந்தரங்கத்தின் அந்தரங்கம் நுகர முடியாத ஒரு அணு அலைக்குள், அந்த ஒளித்திரளுக்குள் நான் நுழைந்தேன், எனக்கு வெளி உலகமே தெரியலை அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, கண்ணு அவ்வளோ சுயநலமாக போயிடாத, நீ உலகுயிர் திரளெல்லாம் ஒளிநெறிக்கு ஆளாக்கணும். நீ இப்போதைக்கு வெளியே வாப்பா, உன்னை எப்போ கூப்பிடணுமோ அப்போ பரம் கூட்டுக்கும், இப்போ நீ போய் ஒலை அப்படின்னார். அதே தான் அருணகிரியாருக்கு நாக்கண்ணி. அருணகிரியாரை போய் நீ போய் உழைச்சிட்டு வானார். அவர் சும்மா இருந்துட்டாரா? எப்போவுமே இந்த வேலைக்கு ஆள் சேர்க்குறவங்களுக்கு தெரியும். ஃப்ரெஷர்ஸ், நியூஸ் ஃப்ரெஷர்ஸ். ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பிள்ளைகளை வேலையில் பிடிச்சி போட்டால் தான் அந்த உடல் வேலைக்கு பணியும். 6 மாதம் 1 வருஷம் சும்மா இருந்துச்சுன்னா இந்த 1 வருஷம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க இன்டர்வியூ எடுக்கும்போதே. இவன் உண்மையிலே இதை உழைச்சிருந்தா சொல்லுவான். எங்கே இப்போ உள்ள பிள்ளைங்க எங்கே உழைக்கிறதுக்கே மறுக்குதுகளை. இப்போ நாங்கள் இன்னும் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அப்போ நாங்கள் உங்களை போட்டுக்கிறோம் அப்படின்றோம். ஏன்? இது வளையாக்காலை. ஒரு கலை வளையணும்னா அதுக்கு இளமையாக இருக்கும்போதே வளைஞ்சிருக்கணும். அது கொஞ்சம் நெடும்போக்கில் பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன், அது என்னைக்கு வளைய, அதனால் போன்றுவார். இவர் கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டாரா அருணகிரியார். இப்போ அவரை போய் உழன்னா அவர் என்ன உழைப்பார்? இங்கே வாடாக்கண்ணு கூப்பிட்டு வச்சார், நாக்கில் எழுதுறார், அவரே அதை பதிவு பண்ணுறார். அருணகிரியார் பதிவு பண்ணுறார், என் நாக்கில் இறைவன் அவனுடைய வேலாயுதத்தால் எழுதினான். அந்த பிரணவத்தை அது என்ன பண்ணுச்சு? அடிமுடி அறியும் நிலையை காட்டியது அப்படிங்கிறார். அடி எங்கே இருக்குது? என் உடலின் அடி என்னுடைய மூலாதாரத்தில் இருக்கிறது. பேரண்ட நாயகனுடைய அடி என்னுடைய உச்சந்தலையில் இருக்குது. இந்த மூல அடி ஆற்றலையும் இந்த உச்சந்தலை ஆற்றலையும் அடியச் செய்யக்கூடிய ஒரு யோக அனுபவம், அதை அவருக்கு கற்றுக் கொடுத்து, இதை வச்சுக்கோ மூலதனமா, இதை வச்சுட்டு போய் நீ உலக மக்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணிட்டு வான்னு சொன்னார். அந்த வகையில் அவர் நிறைய நூல்கள் எழுதினார். அந்த நூல்களில் வேல் வகுப்பு அப்படின்னு ஒரு நூல். அந்த வேல் வகுப்பு நூலில் மொத்தம் 16 கன்னிகள் அவ்வளோதான் உண்டு. 16 கன்னிகள், 2 வரிகள் கொண்டது ஒரு கன்னி அப்படின்னு பேர். அப்படி 16 கன்னிகள் கொண்டது இந்த வேல் வகுப்பு.
அப்போ இந்த வேல் வகுப்பு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கக்கூடியதில் நம்ம வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான், அவர் வாழ்க்கையில் நடந்த துன்பத்தை பார்த்திங்கன்னா கொள்ளையத்த துன்பம் நமக்கே தலை சுற்றிடும். நம்ம பரவாயில்ல, நம்மளை ஆண்டவன் நல்லா வச்சுருக்கிறான், ரொம்ப நல்லா வச்சுருக்கிறான். வள்ளிமலை சுவாமிகள் கதையை கேட்கும்போது நம்மளை ரொம்ப நல்லா வச்சுருக்கிறான். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உங்கள் தாய் மாமா சமையல்காரராக இருக்கார், அவருக்கு இடிபுடியாக இருக்கிறார், எழுத படிக்க தெரியாது. அவருக்கு இடிபுடியாக இருந்து இவருடைய சமையல் டேஸ்ட்டில் மயங்கின மைசூர் மகாராஜா இவரை வேலைக்கு எடுத்துக்கிட்டார். அங்கேயே சமையல்காரராக இருக்கார். ஒவ்வொரு ஊருக்கு இவருக்கு சமையல் பண்ணிக்க அவர் போகும்போது இவருக்கு சமையல்காரராக போகிறார். அப்படி போகும்போது இவருக்கு 9 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு பெண்ணை 6 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவருக்கு 21 வயசாச்சு. இந்த 9 வயதில் கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணுக்கு 6 வயசோ 5 வயசோ தெரியல, அவளுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெண் இவங்க இல்லறம் நடத்தி இவருக்கு 21 வயசுக்குள்ளே 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை அந்த அம்மாவுக்கு, முதல் மனைவிக்கு. இவங்க 3 பேரும், 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, பொண்டாட்டி, 4 பேரோடு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறார். கல்யாண வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க கல்யாண வீடு. நான் இப்போ மாதிரி கல்யாண வீடெல்லாம் என் புடவையை காட்டுறதுக்கு, என் நெக்லஸை காட்டுறதுக்கு உண்டான கல்யாண வீடுகள் கிடையாது. அந்த காலத்தில் இரவல் புடவை வாங்கி கட்டிக்கிட்டு கூட கல்யாணம் போனவங்கள்லாம் உண்டு. என் காலத்திலே உண்டு. இரவல் கம்மல், இரவல் ப்ளவுஸு இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு போனேன். அப்படி கல்யாணம். இவர் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறாரு. கல்யாண மேடையில் இருந்த மணமகன் அப்படியே துள்ளி துள்ளி விழுந்து இறந்து போனான். கல்யாண பெண் இவருக்கு ஒரு வகையில் மணப்பெண், ஒரு வகையில். இவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிட்டாரு. இப்போ அத்தை மகன்னா எத்தனையோ அத்தை மகன் இருப்பான்ல, அது மாதிரி. உடனே இங்கே வாடா கண்ணனை கூப்பிட்டு, யார் கூட போயிருக்காரு, பொண்டாட்டி இருக்குது, 3 பிள்ளைங்க இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு மன உளைச்சலும் வரல கண்ணன். அவங்களுக்கு எந்த மன உளைச்சலும் வரல. அவங்க அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க வாழ்க்கையை. எப்படி இருந்ததோ இருந்தபடி அப்படி ஏற்றுக்கிட்டாங்க. இவரை கூட்டி கல்யாணம் பண்ணாங்களா, இவருக்கு மனநிலை எப்படி இருக்கும்? ஓராண்டு காலம் கழிச்சோடனே அந்த முதல் மனைவி, அவருக்கு பிறந்த குழந்தைங்கள் இறந்துருச்சு. நம்ம 2ஆம் கல்யாணம் கட்டினதுனால தான் இது நடந்ததோன்னு அவர் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாயிட்டு. 2வது மனைவி நல்ல மாதிரி தான் அவர் வச்சுருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை. முதல் மனைவி இறந்ததுனால அவர் 2வது மனைவி கல்யாணம் கட்டினதுனால இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு. ஆனால் எல்லாருமே ஒரே கூட்டு குடுத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவர் உள்ளுணர்வு தள்ள அவர் வடக்க இமயமலைக்கு போயிட்டார். இமயமலையில் போய் அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே இருந்த ஒரு சாது இவரை கூப்பிட்டு, நீ திருப்புகளுக்குன்னு பிறந்தவன்டா, நீ எதுக்கு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்க, நீ போய் திருப்புகளை போய் உலகுக்கு பரப்பப்போ, இங்கேயே மொட்டை அடிச்சுக்கோ, இங்கேயே காசாயம் வாங்கிக்கோ அப்படின்னாரு. இங்கே ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி யமன் கூட்டிகிட்டு போயிட்டான், அடுத்த பொண்டாட்டியும் 3 பிள்ளைங்களும் இங்கே இருக்குது. அப்புறம் அவர் அங்கேயே சொன்ன ஒபேத ஆர்டர், அவ்வளோதான். இங்கே அவர்களை விட்டுட்டு போனோமே, எந்த பிரச்சனையுமே இல்லை கண்ணு. அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆகிட்டாங்க. அவர் அங்கேருந்து அப்படியே நட யாத்திரை தானே, அப்படியே திருவண்ணாமலை வந்தார். திருவண்ணாமலை வந்தோடனே ரமண மகரிஷியை பார்க்குறாரு. கீழே சேஷாத்திரி மகரிஷி இருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு இங்கே வா, ஓடு அப்படின்னாரு. ரமணர் வேற எதுவுமே பேசலை. அவர் ஓடு கீழே, அவர் மௌனமாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். கீழே உடனே அவசரமாக போ அப்படிங்கிறார். நேர கீழே வந்திருக்கிறாரு. சேஷாத்திரி மகரிஷி உட்காந்துக்கிட்டு இருக்கார். இவரை தூக்கி மடியில் வச்சுட்டார். நீ எதுக்கு அங்கெங்கே ஓடிட்டுருக்கிற, உன்னுடைய இருப்பிடம் வள்ளிமலை, நீ பரப்ப வேண்டியது திருப்புகளை, அதுக்காண்டி தான் நீ பூமிக்கு வந்திருக்கிற, நீ எதுக்கு இங்கே அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்க, ஓடு அப்படின்னாரு. இவர் நேர பழனியை போய் ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்புறம் வருவோன்னு போனார். பழனியில் போய் எனக்கு என்னையா வாழ்க்கை நிலையறியேன் அப்படிங்கிறாரு வள்ளல் பெருமானார். மணியறியேன், மருந்தறியேன், மந்திரம் ஒன்றறியேன், வாழ்க்கை நிலையறியேன். நேரம் அங்கே போனாரா. அங்கே போன உடனே ஒரு அம்மா திருப்புகளை ரொம்ப ராகமாக பாடிட்டுருக்குறாங்க. இவருக்கு அந்த திருப்புகள் இவரை ஏதோ செய்து மயக்கமடைய செஞ்சிருச்சு. அப்புறம் அந்த அம்மாட்ட போய், அம்மா எனக்கு தமிழ் தெரியாது, படிக்க தெரியாது, இந்த திருப்புகளை எனக்கு நீங்கள் எப்படியாவது எனக்கு சொல்லி தந்துருங்க, நான் அதை படிச்சுக்கிறேன், எனக்கு இது ஏதோ ஒரு வித்தையை பண்ணுகின்றது அப்படின்னாரு. அந்த அம்மா 1 முறை 2 முறை வாசித்து விட்டுட்டு
ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டாங்க. இவர் எந்த பக்கமெல்லாம் வந்து உட்கார்றாரோ அந்த பக்கமெல்லாம் அந்த திருப்புகளை படிக்க சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டு திருப்புகள் மேலே இவருக்கு ஒரு தீரா காதல் வந்துச்சு. ஏற்கனவே அங்கே வடநாட்டில் ஒரு சாது சொல்லிட்டாரு, இங்கே நம்ம சேஷாத்திரி சுவாமிகள் சொல்லிட்டாரு. அப்போ திருப்புகள் தான் நமக்கு வழி அப்படின்னு அவர் நினச்சிட்டார். இக்கடையில் 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளில் ஒன்று தான் மிச்சம் 2 செத்து போச்சு. எதையும் பற்றி அவர் கண்டுக்கல ஆனால் இவற்றை 2வது மனைவிக்கும் குழந்தை, அவங்க அந்த அம்மா வாழ்க்கை, அந்த ஒரு குழந்தை வாழ்க்கை தரத்துக்குமான பணம் இருந்துச்சு, இதை கொண்டு நீ பழச்சிக்கோ, நான் துறவு கொண்டுட்டேன்னு அவர் அதை அவங்களுக்கு கொடுத்துட்டார். அப்புறம் இந்த திருப்புகள் படிக்கிறதுக்காக வேண்டி சென்னைக்கும் வள்ளிமலைக்குமாக அவர் அத்தனை அலைச்சல் அலைஞ்சிருக்கார். அந்த காலத்தில் என்ன பிரயாசப்பட்டுப்பான்னு பாருங்கள். திருப்புகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த திருப்புகள் இவருக்கு ஒரு வைரி, அதாவது ஒரு விரோதம் பண்ணுறவர். என்னென்னா இவருடைய பெயர் புகழ், வள்ளிமலையில் இவர் ஏகப்பட்ட பேருக்கு சாப்பாடு போடுறார். இவர் பெயர் புகழில் ரொம்ப பொறாமை கொண்ட ஒருத்தன் இவருக்கு பில்லி சுனி வச்சுட்டான். இவர் நான் அதுக்கு என்ன செய்ய அப்படின்லாம் அவர் கேட்கல வேல் வகுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு தொகுப்பை எடுத்துக்கொண்டு அதை வேல் மாறல் அப்படிங்கக்கூடியதாக அவர் மதிப்பு கூட்டுறார். இப்போ எந்த பொருளும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சீசனில் முருங்கைக்காய் பறித்தா முருங்கைக்காய் ரொம்ப காய்க்குது ஒவ்வொரு ஏரியாக்களில், அதை நீங்கள் மதிப்பு கூட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனலில் போடுறாங்க. பொருளை வீணாக்காதீங்க, அதை எப்படி விற்கலாம், அதை எப்படி பவுடர் பண்ணலாம், அதில் எப்படி ஊறுகாய் போடலாம், அதை எப்படி காய வைக்கலாம், நிறைய பதப்படுத்தலான்னு போட்டாங்க. இப்படியே முருங்கைக்கீரை, முருங்கை இலை எல்லாத்தையுமே செய்கிறாங்க. அது மாதிரி இவர் மந்திரத்தை மதிப்பு கொண்டார் குழந்தைங்களா. இப்போ வியாபார நோக்கத்தில் சமையல் பொருளை மதிப்பு கூட்டி விற்கிற மாதிரி, விளைச்சல் பொருளை மதிப்பு கூட்டு விற்கிற மாதிரி, சிவபோக விளைச்சல் பெருகணும், நம்ம குழந்தைங்கள் போய் மாயம், மந்திரம், எந்திரம், தந்திரம்னு வேற எதுலையாவது போய் விழுந்துடக்கூடாது, பேரண்டநாயகன் அப்படிங்கக்கூடிய ஒரு கருணையில் அவர்கள் தோயணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் ஒரு மந்திரத்தை மதிப்பு கூட்டுறார். அது எதுக்காக வேண்டி மதிப்பு கூட்டாருன்னா அதில் பல பர்பஸ் இருக்குது இதில் இவருக்கு பில்லி சூனியம் வைத்தவர்களுடைய இது எல்லாமே நீங்கி போகணும்னு. எனக்கு திருப்புகளில் ரொம்ப பரிச்சயம் கிடையாது இப்போ நான் வேல்மாறல் எடுத்த பிறகு 1-2 திருப்புகளை நான் பார்க்குறேன். அதில் ஒரு திருப்புகளில் சொல்லார், சிரித்தவர் தமக்கும் சினத்தவர் தமக்கும் நெருப்பையும் எரிக்கும் நெருப்புங்கிற. நெருப்பை என்ன எரிக்கும்? நெருப்பை யாராவது எரிக்க முடியுமா? நெருப்பையை எரிக்கக்கூடிய நெருப்பு இந்த நெருப்பு, இது திருப்புகள்ங்கக்கூடிய நெருப்பு அப்படிங்கிறார். அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும் குழந்தைங்களா. வேல்மாறல் அது என்ன மாதிரி தனின்னு ஒருத்தன் மகன். நான் படித்தேம்மா, எத்தனை தரப்பா படித்தேன், காலையிலும் மாலையிலும் படித்தேன். அது என்னம்மா ஒன்றையும் நான் பார்க்கலையே. அதே இதை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வேற ஒருத்தவங்க, அம்மா நீங்கள் வேல்மாறல் படிக்க சொன்னீங்க பாருங்கள், என்னுடைய துன்பம் போச்சு, பகை போச்சு. அந்த சொல்லிலே அந்த நம்பிக்கை துளிர் விடுது கண்ணுங்களா. நீங்கள் ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு இருந்ததுன்னா அது சரிப்பட்டு வராது. நீங்கள் மனம் மொழி மெய்களால் ஆற்றல் மிக்க உந்து சக்தியால் நீங்கள் அதை படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா சிரிப்பவர் தமக்கும் சினத்தவர் தமக்கும் நெருப்பன அது நிற்கும். எவனாக இருந்தா என்ன, உன்னை பார்த்து வஞ்சனையாக சிரிக்கிறானடா சிரிப்பவர் தமக்கு, உன்னை பார்த்து அப்படியே ஆக்ரோஷமாக நிற்கிறானடா சினத்தவர் தமக்கு நெருப்பன நிற்கும். நெருப்பாக நிற்குமா? ஆமாம், அவன் ரொம்ப மந்திராற்றல் உடையவங்கயா, அவனே நெருப்பையும் எரிக்கும் நெருப்பு அப்படிங்கிறாரு அடுத்து. அப்போ இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும் குழந்தைங்களா. எந்த மந்திரத்தை சொல்வதானாலும் எந்த இதை சொல்வதானாலும் நீங்கள் அந்த குருநாதர், அருணகிரிநாதருங்கக்கூடிய குருநாதரை நம்பணும், இந்த சச்சிதானந்த சுவாமிகள்ங்கக்கூடிய குருநாதரை நம்பணும். ஒன்றுமே தெரியாதவர் இன்றைக்கி உலகம் முழுசும் வேல்மாறல் பரவலாக பேசுகிறாங்க உலகம் முழுசும் பரவலாக பேசுகிறாங்க. நம்ம பூஜாம்மா முதல்ல வேல்மாறல் வகுப்படுத்தாங்க, 960 பேர் அதில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க மக்கள்.
அப்போ நீங்கள் வந்து அந்த வேல்மாறலில் எவ்வளோ நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்மளை மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி இப்படி சொரிஞ்சால் நல்லா அழுத்தமாக இருக்கும், இப்படி சொரிஞ்சால் அழுத்தமாக இருக்குமா கண்ணு? இருக்காது. புடவைக்கு மேலே சொரிஞ்சால் அழுத்தமாக இருக்கு. மனமொழி மெய்களால் நீங்கள் வந்து எதை செஞ்சானாலும் அது ஈடுபாட்டோடு செய்யணுங்க, அது நல்லது நடக்கும். இப்போ வேல்மாறல் இந்த இவருடைய பகை எனக்கு ரொம்ப அற்புதம் காட்டி, நான் உங்களுக்கு எதையும் விளக்கலை. இந்த சச்சிதானந்த சுவாமிகளுடைய வாழ்க்கையில் அநேக விதமான அற்புதங்களை திருப்புகள் செஞ்சிச்சு. நான் அந்த பாடல்கள் நான் உங்களுக்கு சொல்ல வரல. வேல்மாறல் என்ன செஞ்சிச்சுங்கிறத மட்டும் சொல்கிறேன். அது எல்லாருக்கும் மன அமைதி தரக்கூடியது வேல்மாறல். அந்த வேல்மாறலை இவர் என்ன எந்த வகையில் சொன்னார், எந்த வகையில் செஞ்சால் இது வந்து உங்களுக்கு நிலைவை தரும் அப்படின்னு எல்லா அருளாளர்களும் கேட்டிருக்காங்க இறைவன்ட்ட. வள்ளல் பெருமானார் கேட்குறார், எந்த வகை செய்திடில் கருணையந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன். இறைவன்கிட்ட கேளுங்க குழந்தைங்களா, நமக்கு தெரியாதுன்னு தானே இறைவன் வந்து இதை வச்சிருக்கான். எந்த வகை செய்திடில் கருணையந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன், அறிவிப்பாரும் எனக்கு இல்லை. யாரும் சொல்லு கால் இல்லையே சாமி, நான் எப்படி நடக்கணும் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லு கால் இல்லையே சாமி, அறிவிப்பாரும் எனக்கு இல்லை. அந்த வகை அற்றவர் உலத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே, நீ வந்து எவ்வளவு உண்மை பரம்பொருள், நீ வந்து எனக்கு இதை செய்ய மாட்டியா அப்படிங்கக்கூடிய அந்த ஆழமான உந்து சக்தியோடு ஆற்றல் மிக்கதாக உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வச்சிங்கன்னா கட்டாயம் அது நிறைவேற்றி தருவாங்கன்னு. அவன் நிறைவேற்றி தரலைன்னா நம்ம வந்து நீ கோர்ட்டில் போடு அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகை. சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்று என்னாரோ, உன்னைய கோர்ட்டில் போட்டுருவேன். அப்படி போட்டால் என்னையா ஆட்கொண்ட உயிருக்கு கருணை செய்யாதவனா இவன்? அப்போ அந்த ஆண்டவன் என்ன பொழப்பு, இவன் ஒரு ஆண்டவனா இவன் ஒரு தலைவனான்னு சொல்லி உன்னை எல்லாரும் கேட்பாங்க. சகம்தான் அறிய முறையிட்டால் நான் ஊரறிய உன்னை முறையிட்டுருவேன் அப்படின்னு பயங்காட்டுறாரு இறைவனை. எனக்கு அனுக்கிரகம் பண்ணலைன்னா உன்னை ஊரறிய நான் பஞ்சாயத்து பண்ணி கேவலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறார் கண்ணன். நம்ம அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். நாம் வந்து இந்த பரம்பொருளை நம்புகிறோம், அவர் நமக்கு இத்தனையும் செய்வார். இன்னைக்கு ஆழமாக செய்யலை போல இருக்கு, இன்னைக்கு ஆழமாக துதிக்கலை போல இருக்கு, இதை விட ஆழமாக துதிக்க செய்வோம், இதை விட ஆழமாக போவோம். அப்படி மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் தருவது. வள்ளிமலை சுவாமிகள் ஒரு வாட்டி நான் கரெக்டாக உங்களுக்கு டேட்டா வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும், 1918 அல்லது 19 இருக்கும். நிறைய பேர் வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட வந்து இந்த வேல்மாறல் படித்து அவர் வந்து எல்லாருக்கும் நோய் நீக்கம் செஞ்சுருக்கிறாரு, பில்லி சூனியம் அகற்றியிருக்கிறாரு. அப்புறம் வந்து நிறையா இப்போ நம்ம என்ன எல்லோரும் என்ன கேட்போம் மக்கள்கிட்ட, உனக்கு பிறவா நிறை கறி, பிறவா நெறி எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது, பிறவா நிலையா, நான் பிறந்த ரகசியமே இன்னும் தெரியலை, இன்னும் பிறவாத நிலையை பற்றி நான் என்னத்தை போய் கேட்க போகிறேன்? அது ஏம்மா இப்போ பிள்ளை பெறுவேனா, இப்போ நான் வீடு கட்டுவேனா, இப்போ நான் வந்து கடன் தீர்ப்பேனா, அப்படிதான் நம்ம கேட்போம். பிறவா நிலையா? இது என்ன உங்களை மாதிரி போக்கத்தை சன்னியாசிகளோ அல்லது வேலை வெட்டி எடுத்த ஆட்களுக்கோ பிறவா நிலையை பற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்கிறார், பில்லி சூனியம் பெரும்பகை அகற்றும், அல்லல் படுத்தும் அடங்காமுனி நீங்கும், வல்ல பூதம் வாலாட்டிகள் பேய்கள் உங்கள் வசம் நிற்காது. அப்புறம் என்ன செய்யணும்? எண்ணிலடங்கா துன்பம் போம், வல் வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த துயரம் போகும். இவ்வளவும் போகும். இன்னும் ஏதாவது விட்டது விடுபட்டது இருந்தால் அதுவும் போயிடுங்க. போ, அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்று, தாய் வயிற்றில் பிறந்தாலே துன்பத்து தானே கண்ணு. ஒரு தாயார் வயிற்றில் பிறந்துட்டோம், என்ன அதே பிறக்கிறோம் சாவுறோம், பிறக்கிறோம் சாவுறோம், பிறக்கிறோம் சாவுறோம், இதானே பொழப்பாக இருக்குது. அப்போ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைம்போம், போகா துயரம்போம், இவ்வளவும் போகும். இவர் ஒரு நாள் வந்து டிசம்பர் மாதம் கடைசி நாளையில் வந்து கேட்குறாங்க, சுவாமி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நாளைக்கு 1ஆம் தேதி நாங்கள் எல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் உள்ளோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட கேட்குறாங்க. ஏன்டா நாளைக்கு தானே, இன்றைக்கே வந்து ஏன் கேட்குறீங்க அப்படி கேட்குறாரு அவர் சுவாமிகள். இல்லை சுவாமி, நாளைக்கு எங்கள் துறைமாற போய் பார்க்கணும். உங்கள் துறையா? எவன்டா அவன் உங்கள் துறை? நமது துறை ஒருவன் என்னும் ஒருவன், அவன் வந்து பரம்பொருள், அவன் ஜோதி புலம்பு, அவன் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்ற ஜோதி புலம்பு.
அவனை விட்டுட்டு ஏன் ஓந்தரை எங்கே இருக்கான்? ஐயா நான் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கேன், அவன் எனக்கு இந்த துறை, அவன் பேரை சொல்லலாம், இவன் பீட்டருங்க, அவன் அல்போன்ஸாங்க, இவன் இது. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சம் சோத்தை சாப்பிட்றீங்களா? நீங்கள் என்னத்தடா சாப்பிட்றீங்க? நமது துறையே அருணகிரிநாதர் சொல்றார், நமது துறையே. நம்ம துறை இருக்கும்போது நீங்கள் வேற எவனடா? இதே வார்த்தையை வள்ளல் பெருமானார் சொல்றார், நமது துறையே. நமக்கு துறை யாரு? பேரண்ட நாயகன் தான் நமக்கு துணை. இவன் ஒரு துறையா? என்னடா அப்படி வந்துட்டீங்க? சாமி நாளைக்கு நாங்கள் கொண்டு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்கணும், ஒரு டைரி கொடுக்கணும், கொஞ்சம் பழங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் சாமி. அப்படி கொடுக்கலன்னா அவன் ஏதேனும் ஒரு விஷயத்தில் மெமோ போடுவான் சாமி. அப்படின்னா என்னடா? நாங்கள் குறை செய்ததாக, நாங்கள் ஏதோ ஒரு தவறு செய்ததாக எங்கள் பேரில் ஒரு ஃபைல் பண்ணுவோம். சரி, அதை வச்சுக்கிட்டு எங்களை வருஷம் முழுச்சும் டார்ச்சர் பண்ணோம். ஏண்டா நமக்கு சாப்பாடு போட்டு, நமக்கு வீடு கட்டி கொடுத்து, நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களை கொடுத்து, நமக்கு வாழ வசதி பண்ணி கொடுத்த துறையை நீங்கள் துறைன்னு சொல்லாமல் எவன் முன்னாலேயே போய் அலைஞ்சா உங்களுக்கு மெமோ மட்டுமாடா கொடுக்கணும்? உங்களை ஓட விரட்டணும்டா, உங்களை ஓட விரட்டணும். நமது துறை அவன் பேரண்ட நாயகன், அவன் ஒருவன் என்னும் ஒருவன். அவனை போய் நீங்கள் பிடிக்கிறத விட்டுட்டு இதை போய் பிடிச்சிட்டு திரிவீங்களாடா? நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போகக்கூடாது, எல்லோரும் இங்கே இருங்க. காலையில் நாம் திருத்தணிக்கு நாம் போகிறோம், படி பூஜை அப்படிங்கக்கூடிய விழா எடுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இங்கேருந்து கோரஸாக பாடிக்கிட்டே போகிறோம். அங்கே போய் நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றணும். ஒரு 100கணக்கான அன்பர்களோடு அன்னைக்கு போனார் கண்ணு. இன்னைக்கு லட்சக்கணக்கான அன்பர்கள் இந்த வரக்கூடிய ஜனவரிக்கு இங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா முருகன் கோயில்லையும் நியூ இயருக்கு மிகச்சிறந்த வழிபாட்டு முறை. இதை நமக்கு நம்மளுடைய வழிபாட்டு முறையை, நம்மளுடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும், எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் சொல்லி தந்து நீங்கள் இதை நோக்கி பயணிங்க. அப்புறம் மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் அச்சம் தவிருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேல் வகுப்பு அப்படிங்கக்கூடிய 16 ஸ்டான்ஸா கொண்ட ஒரு தொகுப்பு நம்மளுடைய அருணகிரிநாத சுவாமிகள் எழுதியது. அதை முன் பின்னாக மாற்றி அமைச்சு ஒரு தொகுப்பாக இவர் அதை முன்பின்னாக மாற்றி அமைச்சது 64 முறை. அதுக்கு அடுத்து வந்தவங்கன்னு கொஞ்சம் கூட்டி போட்டு குறைச்சி போட்டு ஒரு 108 முறைமைக்கு ஆளாக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஆளாக்கி ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் வேல்மாறல் அப்படின்னு பேர். அந்த வேலினுடைய பெருமையை சொல்லி இது அருணகிரிநாதர் எழுதினது தான். அந்த அதில் அருணகிரிநாதர் எழுதின அந்த 16 ஸ்டான்ஸாவும் முன்பின்னாக கொஞ்சம் மாற்றி அமைச்சு அதை 64 ஸ்டான்ஸாக்களுக்கு ஆளாக்கியிருக்கிறார். அது கூட கொஞ்சம் போட்டு நம்ம திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தருங்கிறத போட்டு அதை 108 கொண்டாந்துருக்குறோம். இதுக்கு பேர் தான் வேல்மாறல் அப்படிங்கக்கூடிய ஒரு தொகுப்பு. இது அருணகிரிநாதரால் அருளி செய்யப்பட்டது, சச்சிதானந்த சுவாமிகளால் இது மதிப்பு கூட்டப்பட்டது. இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, பில்லி சூனியம் பெரும்பகை அகற்றும், அல்லல் படுத்தும் அடங்காமுனியும் வல்ல பூதம் வாலாட்டிக பேய்கள் இவைகள் வராமல் தடுக்கும். இது தவிர நம்மளுடைய அகப்பகை புறப்பகை இரண்டையும் நிற்கும். அகப்பகைனா என்னம்மா, புறப்பகைனா எல்லாரும் நம்ம எப்படியோ நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுவாங்க, வரப்பில் இதில் டார்ச்சர் பண்ணுவாங்க. புறப்பகை இதெல்லாம் புறப்பகையில் சேரும். ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில் படுத்து ஒரே பெட்ஷீட்டை மூடின அண்ணன் தம்பிங்க ஒரு காணி நிலத்துக்காக வேண்டி மண்டையை பிடிச்சிக்கிட்டு முடியை பிடிச்சிக்கிட்டு அடியை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுவாங்க. இவைகள் எல்லாமே புறப்பகை. அகப்பகை காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இவை புறப்பகை. வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஏற்பட்ட நோயையும் நீக்கி தந்தது, அவருடைய அடியவர்களுக்கும் நோய் நீக்கி தந்தது. ஒவ்வொரு அடியவர்களுக்கு ஒரு நோய் நீக்கி தந்ததாக அவருடைய சரித்திரத்தில் ஏகப்பட்ட பேர். எப்போவுமே நீங்கள் ஆன்மீகத்தில்
இது அற்புதங்களை காட்டி யாரையும் நீங்கள் கூப்பிடாதீங்க. மந்திர ஆற்றல் மிக்க, யந்திர ஆற்றல் மிக்க, அட்ட கர்மாக்களையும் தொலைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மந்திர நூல் இது. அதனால் வள்ளிமலை சுவாமிகள் அவங்களுக்கு வைத்த வெளியே நீக்கினார், இவருக்கு பிள்ளை பெற கொடுத்தாரு, இவருக்கு வீடு கட்டி கொடுத்தாரு, இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். வள்ளிமலை சுவாமிகள் நம்மளுடைய அகப்பகை புறப்பகையை நீக்குவதற்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. நம்மளுடைய வல்வினை தீர்வதற்கு அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை வேணும், நம்ம புருஷன் பண்டாட்டிக்குள்ளே ஒற்றுமை வேணும், நம்ம பிள்ளைங்களை நம்ம நேசிக்க தெரியணும், பிள்ளைங்க நம்மளை நேசிக்க தெரியணும். அப்படி நீங்கள் கற்றுக் கொடுத்து வளர்க்கணும். கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடும் கொஞ்சம் விட்டு கொடுக்குற சுபாவத்தோடு நடந்துக்கணும். இந்த இது இந்த தீராத கேன்சர், அந்த சொறி நோய், அந்த தொழுநோயின்னு சொல்லுவாங்க, அது சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகளையெல்லாம் தீர்க்கக்கூடியது இது, தீராத நோய்களை தீர்க்கக்கூடியது இது. அப்படி வலிமை வாய்ந்த இந்த மந்திரத்தை நம்ம நன்மைக்கும் சொல்லிவிட்டு, நீங்கள் நம்ம நன்மைக்கு எவ்வளோ சொல்லுவீங்களோ அவ்வளவுக்கு நாட்டு நன்மைக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கு நம்ம நாடு மேலே எல்லாரும் இப்போ உலகியலில் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா நமக்கு வயிறு எரியுது, பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டினா நமக்கு வயிறு எரியுது. அது மாதிரி நம்ம நாடு, நம்ம கூட பிரிஞ்சு போன நாடு கஞ்சிக்கு நிற்கிது. இங்கே ஒருத்தன் குத்துறான், அங்கே ஒருத்தன் குத்துறான், அங்கே ஒருத்தன் குத்துறான், அவன் கஞ்சிக்கு நிற்கிறான். நாம் இன்னைக்கு விண்வெளிக்கு சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேரில் எல்லாருக்கும் ஒரு பொறாமை வர்றது இயல்பு. அது நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே பக்கத்து வீடு அண்டை அயலார் அவங்களுக்கு வர்ற மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளேயும் இது மாதிரி வர்றது இயல்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சுய வளர்ச்சிக்காக வேண்டியும் நம்ம சுய பகை போக்குவதற்கு, அகப்பகை புறப்பகை போக்குவதற்கும், நம்ம வினைக்கட்டுக்களை வேறறுத்து கொள்வதற்கும், நமக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு கிடைப்பதற்கும் இந்த காலையில் ஒரு 4 வாட்டி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வாட்டி உங்களுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் மந்திரம் எந்த மந்திரம் சொல்வதற்கு முன்னாலும் நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன், எனக்கு இந்த நோய் தீரணும், எனக்கு இந்த பொருளாதார தடை தீரணும், எனக்கு இது மாதிரி நாட்டு நிலைமை சீராகணும், மாதிரி அதை வச்சுக்கோங்க. அப்போ 4 தடவை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 தடவை இது நான் இந்த பிள்ளைங்களுக்காண்டி இதை அர்ப்பணிப்பு பண்ணுறேன் பகவானே அப்படி வேண்டிக்கோங்க. இன்னும் 2 தடவை என் நாடு நல்லா இருக்கணும், என் நாட்டை யாராலும் வெல்லக்கூடாது. நம்ம எப்போவுமே இடம் பிடிக்கிற ஆட்கள் கிடையாது. நம்ம நாடு குறிப்பாக உலக நாடுகள்லேயே இந்தியா மாதிரி, பாரத தேசம் மாதிரி ஒரு நாடு எங்கும் பார்க்க முடியாது. ஏன்னா அது ஆன்ம பலத்தை பெருக்குறதுக்கு எல்லாருக்கும் முயற்சி பண்ணுவது. அருளாள பெருமக்கள் அனைவரும் நாட்டு இடத்த விஸ்தீர்ணம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. உன் மனப்பரப்பை விஸ்தீர்ணம் பண்ணிக்கோ, உன்னுடைய மன எல்லையை எவ்வளோ பரத்த முடியுமோ அவ்வளோ பரத்து, அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம மனப்பரப்பை விஸ்தீர்ணம் பண்ணுவதற்கும், நம்ம மன வலிமையை விஸ்தீர்ணம் பண்ணுவதற்கும், நம்ம நாட்டு நிலைமையை நாம் சீராக்குவதற்குமான ஒரு பயிற்சியாக இந்த வேல்மாறல். இப்போ ஏற்கனவே அது தொடங்கிட்டோம். நம்ம எது வரைக்கும் தொடங்க போகிறோம்னா, ஜூலையில் நாம் காசியில் போய் வேல்மாறல் யாகம்னு ஒரு யாகம் பண்ண போகிறோம். ஏற்கனவே இப்போ அது பண்ணணும். அந்த வேல்மாறல் யாகத்துக்கான யாக பிரசாதம் ஒன்று போட்டோம். அதை கொண்டுட்டு வந்த முறைமையை பற்றி நம்மளுடைய வீரபத்திரன் ஐயா சொல்லணும். அவர் சொன்னதான், ஏன்னா அவர் தூக்கிட்டு வந்த ஆளுகளில் ஒருத்தர், அதனால் அவர் சொன்ன ரசனையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் வேல்மாறல் செய்த அற்புதங்களிலெல்லாம் பெரிய அற்புதங்கள்னு. அந்த பிரசாதம் அங்கே சேர்ந்து நம்மளை 15 நிமிஷம் இருந்தால் போதும், அது 10 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னவங்க நம்ம பிள்ளைங்க 300 பேரையும் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி இருக்க வச்சுருக்கிறாங்க. அப்போது நம் நாடு வலிமை பெற, நம் நாட்டு மக்கள் மன விஸ்தாரணம் பெற, ஒருமைப்பாட்டு உரிமை மேலவங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த வேல்மாறல் 1 கோடி மகாமந்திரம் சொல்ல போகிறோம். சும்மா பேச்சுக்கு சம்பிரதாயத்துக்கு 1 கோடின்னு சொல்லியிருக்கேன், அது பல கோடி. ஏன்னா உலகளாவிய முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து இது 1 கோடியாக இல்லாமல் பல கோடி பல கோடி பல கோடியாக பரிணமித்து நம்ம எல்லாரும் போய் காசியில் போய் நம்மளுடைய தீக்கை 7வது தீக்கையை நம்ம அங்கே போய் எடுக்கிறோம். அதுக்கு வீரபத்திரன் தான் ஒரு காரணம். வீரபத்திரன் கடந்த முறை தீக்கை 6வது தீக்கை எடுக்கிறார். அம்மா, இந்த 6வது தீக்கையை நான் போல எவ்வளோ சேஃபாக நான் காட்சி கொண்டுட்டு வர முடியுமோ அந்த குடத்தை கொண்டாந்துடுறேன். நான் கொட்ட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், அதை நானே கொண்டாந்துடுறேன்.
அங்கே வச்சு எனக்கு அந்த தீர்த்தை விட்டுட்டிங்கன்னா 7வது தீர்க்கே நாங்கள் எடுக்கிறதுக்கு சந்தோஷமாயிடும். கண்ணு ஒரு ஆளுக்கு நான் தீர்த்த விட்டோன்னா எனக்கு விடுன்னு சொல்லுவாங்களே தங்கம், நான் என்ன செய்யட்டும் அப்படி சொன்னேன். இல்லைம்மா, நீங்கள் கட்டாயம் பரிசீலனை பண்ணுங்களேன், இப்போதைக்கு வாங்க விடுவோம், அதுக்கப்புறம் பரிசீலனை பண்ணு. அங்கே காசியில் நம்ம யாகத்துக்கு பேரண்ட நாயகன் பண்ண திருக்கருணை, அங்கே வந்த பிள்ளைங்களும் எவ்வளோ எக்ஸைட்டடாக அவங்க ஆனாங்க. அவங்க அந்த 15 நாள் சொர்க்க பூமியில் தான் இருந்தாங்க கண்ணுங்களா. ஒரு காம்பாக்டான ஒரு வண்டிக்குள்ளே இவ்வளோ தான் வண்டி, ரயில் பெட்டியோட இது, அது உள்ளே இருந்துக்கிட்டே அவங்க சொர்க்கத்தை அனுபவிச்சிட்டாங்க. அவங்க எந்த ஆட்டம் பாட்டம் எதுவுமே செய்யலை. அப்போது நாம் சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கே இப்போ நம்ம வீசா வாங்கிட்டோம், நம்ம ஏர் டிக்கெட்லாம் போட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்து 7வது திக்கு காசியில் வச்சு செய்ய போகிறோம். நீங்கள் எல்லாரும் மன நிறைவோடு அங்கே அந்த தீக்கையை வாங்கிக்கலாம். இம்மா இது வரைக்கும் நாங்கள் தீக்கையே வாங்கலை, என்ன பண்ண, முதல் தீக்கையாக வாங்கிக்கோங்களேன். இப்போ என்ன, முதல் தீக்கையே நீங்கள் காசியில் வாங்கக்கூடிய அளவுக்கு புரிந்த ஆத்மாக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள்லாம் 7 தடவை வாங்கிட்டு தான் அப்படி வச்சுருக்கோம். முதல் தீக்கையே காசியில் வாங்கிக்கோங்க. அது மாதிரி இல்லைம்மா, நான் 7 தீக்கையும் வாங்கன்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காண்டி இறைவன் அவகாசம் கொடுத்துருக்குறான் பாருங்கள். இப்போ ஜனவரி டு 7வது மாதம் தான் போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு தீக்கையை எடுத்துக்க. ஆமாம், ஒரே நேரத்தில் எங்களுக்கு 7 குடங்கள், அது சாத்தியமில்லை கண்ணு. இதுவே உயிரிறக்க பண்பு காரணமாக நான் இதை செய்கிறேனே தவிர, இப்படியாவது இந்த பிள்ளைங்க கடை தேறிடாதா, இப்படியாவது இந்த பிள்ளைங்க ஒரு மனநலம் உடல் நலம் பெற்ற மாட்டாங்களா, அந்த நிலத்தில் நான் உங்களுக்கு இதை செய்கிறேனே தவிர ஒரே நாளையில் நான் 6 கூட 7 கூட விட முடியாது தங்கங்களா. அதை புரிஞ்சுக்கோங்க. இதுவே நான் பேரண்ட நாயகனிடம் பலமுறை நான் ஏதாவது தப்பு செஞ்சால் மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய சொல்லும் பொருளும் நீ என நடமாட வேண்டும்னா, எனக்குள்ளே வேற எதுவுமே வரக்கூடாது. ஒளியை அறியும் ஒளி அறிவு மட்டும்தான் என்கிட்ட இருக்கணும். இவங்க யார், இவங்ககிட்ட என்ன இருக்குது, கண்ணே போச்சு. அது அந்த அந்த கண்ணு கொண்டு பார்க்க வேண்டாம்ல. இவங்க என்ன பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்களா, நல்லா பேசல, அந்த காது கொண்டு கேட்க வேண்டாம்ல. இது மாதிரி இல்லாமல்ல பரம்பொருளின் திருக்கருணையினால் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அம்மா கூடயும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யுங்க. நீங்கள் மாதம் ஒரு தீக்கை வீதமாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கு எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் மாதம் ஒரு தீக்கை எடுப்பதாக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு ஒரு தீக்கை எடுத்துகிட்டு அடுத்த மாத பௌர்ணமி அப்படின்னு மாதம் எடுத்துக்கோங்க. 7வது தீக்கை நீங்கள் ஊருக்கு போய் எடுத்துக்கலாம், காசியில் போய் எடுத்துக்கலாம். இல்லைம்மா நாங்கள் ஒரே தீக்கைனாலும் அப்படியே எடுத்துக்கலாம், ஒவ்வொரு தீக்கையாக எடுக்கனாலும் இப்படி எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு சாத்தியமோ அது. மனந்தான கண்ணு காரணம். அந்த மன உணர்வில் நீங்கள் எந்த மன உணர்வை பெற விரும்புகிறீங்களோ அந்த மன உணர்வு மூலமாக நீங்கள் இதை வச்சுக்கலாம். இப்படி மாதிரி நீங்கள் உங்களுடைய அருள்நிலைக்கு நீங்கள் மேலோட்டமாக செல்லலாம் அப்படிங்கிறது. 7 தீக்கைனா என்னம்மா, அது என்ன காரணம் அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். 7 தீக்கைங்கிறது அந்த வேல்மாறல் 1 கோடி மந்திரத்தோடு நம்ம போய் ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்தில் அந்த குடங்களை நிரப்பி ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இங்கே 5வது தீக்கை 6வது தீக்கையம்மா, 6வது தீக்கைக்கு அந்த கும்பங்கள் நிரப்பி 1008 வேள்வியும் அதில் ஜெகஜோதியாக ஏற்றி வச்சுருக்கும் போது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு குழந்தைங்களா. அது பார்க்குறதுக்கே 1000 கண் படைத்திலனே இந்த பிரம்மதேவன் அப்படிங்கிறாரு அருணகிரிநாதர். 1000 கண் படைக்காமல் விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு தீபம். இல்லை இன்னொரு வேடிக்கை என்னென்னா கண்ணு, நான் எப்போல்லாம் இந்த ரூம் நோக்கி வருவேனோ அதிகாலையில் வருவேன். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் நான் அங்கேருந்து இங்கே வரும்போது. நான் அங்கேருந்து வரும்போதே வள்ளல் பெருமானார் எனக்கு கதவை திறந்து வச்சுருப்பார்கள். நான் சொல்லுவேன், ஐயா பெருமான் கதவை திறந்துட்டார், ஐயா பெருமான் கதவை திறந்துட்டார் அப்படி சொல்லுங்கன்னு. அந்த தீபம் ஏற்றின அன்னைக்கு அந்த தீபத்துக்கு மேலே பெருமானார் உட்கார்ந்துருந்தாங்க பார். உள்ளே அமர்ந்த திருக்கோலத்தில் ஐயா இருக்கிறார் கண்ணு, அவர் எந்திரிச்சு எனக்கு திறந்து விடுதார் கண்ணு அப்படி சொல்லுவேன். அதிகாலையில் அந்த கருக்கிருட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 5:30 மணிக்கு, அதில் ஏற்கனவே கூட கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அதில் பார்க்கும்போது எனக்கு அந்த காட்சி, அந்த தீபத்தில் அப்படியே பெருமான் இருந்த அந்த அருள் அற்புதம், அது எல்லாம் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு கண்ணு. இதுக்கே இப்படி நம்ம கோடி முறை வேல்மாறலை உச்சரிச்சுட்டு, கோடிங்கிறது குறையத்தான் சொல்கிறேன் நான், நிறைய பேர் நிறைய வந்துடும். அத்தனை கோடி பேர் ஜெபம் பண்ணி
அந்த வேல்மாறல் அங்கே காசியில் போய் எத்தனை குடம் உண்டோ, இப்போ 300 குடம் இந்த முறை நம்ம தீர்த்தம் கொடுத்தோம். இப்போ காசிக்கு எத்தனை பேர்னு தயவு செய்து குழந்தைங்களா என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்க, அம்மாவுக்கு உதவி செய்யணும், விருப்பப்பட்டவங்க முதல்ல கும்பத்துக்கு ஆர்டர் கொடுத்துருங்க. ஏன்னா கும்பம் செய்ய கொடுக்கறது ஒரு இடம், திரும்ப கும்பத்தில் சீல் வைக்க கொடுக்கறது ஒரு இடம். இப்போ இந்த இந்த தொடர் தீக்கை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள பிள்ளைங்களுக்கு நான் குடத்தை மொத்த குடத்தில் நான் கை வைக்க மாட்டேன், அது காசியில் போய் தான் நிரப்பப்படணும். அதனால் இப்போ நான் இங்கே முதல்ல இந்த நாங்கள் 6 தீக்கை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பிள்ளைங்க முதல்ல அதுக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க. அதோட கூடவே அதுக்கும் பண்ணிடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு குழப்பமில்லாத நிர்வாகம் போகிறதுக்கு சரியாக இருக்கும். 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாமே கற்றுக்குட்டியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிர்வாக அமைப்பு தெரியலை. அவங்க குழம்பி ரொம்ப பாவம் இரவும் பகலும் உழைச்சும் அவங்களுக்கு அந்த கண்டென்ட் கொண்டுட்டு வர முடியலை, அவ்வளவு குழப்புறாங்க மக்கள். சீட்டு எனக்கு இடக்கை பக்கம் சீட்டா, வலக்கை பக்கம் சீட்டா, ஜன்னல் பக்கம் சீட்டா, நான் மேலே படுப்பேனா, நான் கீழே படுப்பேனா. நான் இங்கே முத்து ஒரு இது சொன்னான், அம்மா எல்லாருக்கும் ஒரே சீட்டு, பெரம்பலூரில் போய் இந்த தேக்கு கட்டையை கொடுங்க, எல்லாத்தையும் பறத்துங்க, ஒரு ரயில் பெட்டி தயாரிங்க, நீங்கள் எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறீங்களோ அத்தனை பேரையும் அதில் படுக்க வச்சுருங்கம்மா அப்படின்னு சொன்னார். நான் என்ன செய்ய எனக்கு ஒன்றும் புரியலை தங்கங்களா. ஆனாலும் சொல்கிறேன், உங்கள் டிக்கெட்டை நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கிட்டால் அம்மாவை சிரமப்படுத்தாமல் இருக்கலாம். நான் ரயில்காரங்கிட்ட நான் பேமெண்ட் கொடுத்து போகிற மாதிரி அமையாது குழந்தைங்களா. அதுக்காக வேண்டி சொல்கிறேன். இல்லாமல்ல இறைவனுடைய திருக்கருணையினால் நான் வேல்மாறல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, வேல்மாறல் மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனுடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, தீக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க.